யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி அதாவது விருட்சம் என்றால் மரம் அது நம்ம மனிதனுக்கு எந்த வகையில் நமக்கு சக்தி கொடுக்குது, எந்த வகையில் நமக்கு ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பயன் கொடுக்குது என்பது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மெயின் நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கிற மரங்கள் தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு கோவிலும் ஒரு ஒரு தல விருட்சம் இருக்கும். அந்த விஷயத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சம் கேட்டதை தரக்கூடியது. தேவலோகத்தில் இருக்கிற கற்பக விருட்சம் கேட்டதை கொடுக்கும். நம்ம குபேரனோட பிக்சரில் நம்ம பார்த்துருப்போம். இல்லை கற்பக விருட்சம் அந்த இதுவே சிலைகள் மரம் நிறைய விற்கும், பார்த்துருப்பீங்க. அதுமாரி அந்த மரம் நம்ம எது கேட்டாலும் கொடுக்கும். அதே போல் பூமிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மரங்களும், அதாவது நம்ம தலை விருட்சமாக கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மரமும் நம்ம கேட்ட வரங்கள் கொடுக்கும். அதுக்கு என்ன என்று பார்க்கலாம். அதுபோல் கோவில்களில் உள்ள மரங்களுக்கும் விசேஷ சக்தி உண்டு. அதான் சொல்லலை, தலை விருட்சமாக இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு கோவில்லையும். அது நமக்கு விசேஷமான என்ன சக்தி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி கோவில்களில் மரங்களுக்கு விசேஷ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடம்ப மரம் பார்த்திங்கன்னா, அந்த மரம் நம்ம வழிபாடு எடுக்கும்போது கல்வி அபிவிருத்தி. அடுத்தது குற்றாலநாதர் பலாமரம் பலாமரம் அது நம்ம அந்த தலைவிருட்சம் வணங்கும் போது இனிய வாழ்வுக்காக குற்றாலநாதர் பலாமரம் நம்ம வழிபடலாம். அடுத்து மயிலாடுதுறை மாயூரநாதர் மாமரம். மயிலாடுதுறை மாயூரநாதருக்கு பார்த்திங்கன்னா மாமரம் தான் அங்கே தலைவிருட்சமாக இருக்குது. அது வெற்றி மாமரம் என்னால வெற்றி. அடுத்தது திருநெல்வேலி நெல்லையப்பர் பார்த்திங்கன்னா மூங்கில். திருநெல்வேலி நெல்லையப்பர் மூங்கில் மரம் அங்கே தலைவிருட்சமாக இருக்குது. அடுத்து இசைஞானம் திருப்பனந்தாள் அருண ஜடேஸ்வரர் பனை மரம் அங்கே தலைவிருட்சமாக இருக்குது. இது கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கோவிலை கண்டிப்பாக பார்க்கணும். பனை மரத்தை கொண்டுள்ள கோவில். சாதாரண பனை மரம்னாலே பணம் வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. பனை ஓலைகளை எடுத்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பனை ஓலை கண்டிப்பாக விசிறி இருக்கணும். அது விசிறும்போது நமக்கு பணம் சிக்கல் தீருன்றது ஒரு ஐதீகம். அதுதான் அந்த காலத்தில் பனை ஓலைகளை விசிறி நமக்கு தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதுபோல் அருண ஜடேஸ்வரர் கோயிலில் பனை மரம் தலைவிருட்சமாகவும், அதுக்கு பனை மரம் வைக்க பார்த்தா உயர்ந்த வாழ்வுக்கு பார்த்திங்கன்னா பனை மரம் அப்படின்ட்டு. அடுத்து தென்காசி விஸ்வநாதர் கோவிலில் செண்பக மரம் தலைவிருட்சமாக இருக்கிறது. அடுத்து திருமணம் மரம் சென்னை திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் மகிழ மரம். அங்கே அதாவது திருவெற்றியூரில் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் மகிழ மரம் அங்கே வழிபடும்போது தம்பதிகள் ஒற்றுமையும். அடுத்தது ஆழ்வார் திருநகரி பெருமாள் புளிய மரம் கூட அங்கே தலைவிருட்சமாக இருக்குது. அதுவும் அதிசயமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு போட்டிருக்கு. அடுத்து சகோதர பாசம் புளிய மரம் சகோதர பாசம் புளிய மரம் வைக்கும்போது சகோதர பாசம் கிடைக்கும். அடுத்தது வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாதர் வேப்ப மரம் தலைவிருட்சமாக இருக்குது. அடுத்து ஆரோக்கிய வாழ்வு உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மங்களநாதர் இலந்தை மரம் அங்கே தலைவிருட்சமாக இருக்குது. தீர்க்க சுமங்கலி, அதாவது இலந்தை மரம் வைக்கிறவங்க தீர்க்க சுமங்கலி ஒரு விஷயம் நடக்கும். அடுத்தது பாபநாசம் திருநெல்வேலி பாபநாசநாதர் முக்கிலா என்ற ஒரு மரம். அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வேதத்தில் தேர்ச்சி பெறதுக்காக இந்த முக்கிலா என்ற மரம் நடுறதால நீங்கள் நட வேண்டிய ஒரு மரங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் சொன்னேன் இல்லைங்களா, மதுரை மீனாட்சி கடம்ப மரம்னா கல்விக்கு விருத்தி. அடுத்தது பலாமரம்னா இனிய வாழ்வுக்கு. அடுத்தது மாமரம் வெற்றிக்கு. மூங்கில் மரம் இசை ஞானத்துக்கு. அடுத்தது பனை மரம் உயர்ந்த வாழ்வுக்கு. அடுத்தது செண்பக மரம் திருமண வரம் கிடைக்கிறதுக்கு. அடுத்தது மகிழ மரம் தம்பதி ஒற்றுமை. ஆழ்வார் திருநகரி புளிய மரம் சகோதர பாசம். வேப்ப மரம் ஆரோக்கிய வாழ்வு. அது இலந்தை மரம் தீர்க்க சுமங்கலி. பாபநாசநாதர்
முக்கில மரம், அடுத்தது வேதத்தில் வந்து தேர்ச்சி பெறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நம்மளோட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இந்த கோவிலுங்களில் வந்து தலவிருட்சமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மரங்களை வந்து அந்த அந்த கோவில் சார்ந்த ஒரு பகுதியில், கோவிலோட வனப்பகுதியாக இருக்கும், தென்மேற்கு பகுதி. ஏன்னா ஒவ்வொரு கோயிலை சுற்றுல இடம் இருக்காது. அப்போ இடம் இல்லாத பகுதியில் ஏதோ ஒரு கோவிலில் தென்மேற்கு பகுதியில் சூரிய கதிர்கள் படும் இடத்தில் நட வேண்டும். அந்த மரக்கன்றையும் அவரது பிறந்த நட்சத்திரம் உதயமாகும் நாளில் நடுவது மிக நன்று. இதில் பொருள் புரிஞ்சிச்சிங்களா? அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொரு இப்போ பாயிண்ட்டாக சொல்கிறேன். கடம்ப மரம் வந்து கல்விக்கு உங்களுக்கு கிடைக்குன்னா, அந்த கடம்ப மரத்தை நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த கன்று கிடச்சுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில், நீங்கள் இப்போ மதுரைக்கு போனீங்கன்னா உங்களை அங்கே காட்டுப்பகுதி தேடிட்டு போகணும். நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு நிறைய கோவில் போயிருப்பீங்க. இப்போ நான் சென்னிமலை, அடுத்தது வந்து இன்னொன்று திருச்செங்கோடில் வந்து கூட கொஞ்சம் இடம் ஓரளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி மழை காலத்தில் வந்து நட்டிங்கன்னா நீங்கள் போய் தண்ணி அடிக்கடி ஊற்றணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைமில் அந்த ஒரு கன்று எடுத்து போய்ட்டு நீங்கள் நட்டிங்கன்னா, இல்லை குடும்ப ஒற்றுமையா, இல்லை ஆரோக்கிய வாழ்வுக்கா, இல்லை வந்து சகோதர பாசத்துக்கா, இல்லை விசேஷ ஞானத்துக்கா, இல்லை உயர்ந்த வாழ்வு கிடைக்கிறதுக்கா, அடுத்தது வேதத்தில் தேர்ச்சி போடுறதுக்கா, இல்லை தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களை நம்ம வந்து எடுத்து கன்று எடுத்து போயிட்டு நம்ம வந்து அதாவது தென்மேற்கு பகுதியில் உள்ள சூரிய கதிர்கள் படும் இடத்தில் நட வேண்டும். அந்த மரங்களையும் அதுவும் உங்களோட பிறந்த நாள் அன்று நடும்போது மிக நன்று. மரக்கன்றை நட்டதும் அவரது கையால் நவதானியங்களை ஊற வைத்த நீரை அச்செடிக்கு விட்டு ஊறிய நவதானியங்களையும் அந்த மரக்கன்றுக்கு உரமாக போட வேண்டும். இதுவும் புரிஞ்சிச்சிங்களா? அதாவது மரக்கன்று நட்ட உடனே நம்ம அதாவது நடுறதுக்கு முன்னாடியே வந்து இரவு வந்து ஒரு நவதானியங்களை ஊற வைக்கணும். அந்த நீர் வந்து நீங்கள் ஊற வச்சே நீங்கள் கொண்டு போகலாம். அங்கே போகும்போது அந்த நீரை எடுத்து அந்த கன்றுக்கு ஊற்றிட்டு அந்த நவதானியங்களும் நம்ம சுற்றி அதில் போடணும். அப்படின்றது தான் அந்த ஒரு கான்செப்டு. கர்ம வினைகள் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம வினைகளை வந்து வெற்றிக்கொள்ள விருட்சக சாஸ்திரம் இப்படி ஒரு வழி காட்டுகிறது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலே வந்து கர்மா இயங்காமல் வந்து ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வந்து கிடைக்க வராது. கர்மாப்படி தான் நம்மளை வந்து வாழ்க்கையை வாழறோம் அப்படிங்களா. அதுக்காக தான் நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ, இல்லை கல்வி உங்களோட பிள்ளைகளோ எல்லாம் சரியாக படிக்கலை அப்படின்னா, இந்த மரக்கன்று அந்த பிள்ளையோட பிறந்தநாள் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு கோவில், ஆனால் அதாவது இடம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நான் எங்கள் ஊர் பக்கம் மயிலம் முருகர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பேக் சைடில் கொஞ்சம் அதாவது மலைப்பகுதின்றதால அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மழைக்காலங்களில் கொஞ்சம் அதில் பிறந்தநாள் அப்போ போய்ட்டு நீங்கள் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சவரெலாம் கொஞ்சம் வெயில் காலமாக சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் முடிஞ்சவரை எப்போ போக முடியுதோ அப்போல்லாம் தண்ணி கொஞ்சம் அந்த கன்று புழுக்கிற வரை நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ரொம்ப அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். அப்படின்றது தான் மெயின். அதாவது நம்மளோட கர்மாவும் எந்த கர்மாவால் நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து அனுபவிக்கிறோமோ, எந்த கர்மாவால் நம்ம ஒரு விஷயம் அனுபவிக்கிறோமோ அந்த கர்மா நமக்கு வந்து தீருன்றது தான் இந்த வந்து விருட்சக சாஸ்திரம் எப்படி ஒரு வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஸ்தல விருட்சகங்கள் உண்டு. அந்த ஸ்தல விருட்சகத்தின் அருகில் நீங்கள் அமர்வது, இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம எப்பயுமே வந்து கோவிலுக்கு போகிறோம், கோவிலை சுற்றி வரோம், மூலவரை கும்பிட்றோம், அப்படியே கோவில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் நம்ம வரோம். ஆனால் முக்கால்வாசி பேர் உட்காரதே கிடையாது. கோவிலுக்கு போனாலே வந்து நான் இதுக்கு ஒரு வீடியோ அப்போ போட்டிருப்பேன், 2000 வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன். அதாவது எந்த ஒரு கோவில் போனால் 24 நிமிடம் கண்டிப்பாக உட்காரணும். அப்படி உட்காந்து தான் இல்லை அதுக்கப்புறம் மேலும் போனால் நீங்கள் 1 hour கூட நீங்கள் உட்காரலாம், இல்லை 2 hours கூட உட்காரலாம். அப்படி உட்காந்தால் தான் நமக்கு அந்த கோவிலோட வைப்ரேஷன் நல்ல தூய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அந்த எல்லாம் மைண்டு உடலும் சரி மூளைக்கும் சரி புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். நம்மளோட தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நம்ம வந்து வெளியில் போகும். அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விருட்சகம் மரக்கன்று நட்டதும் கையால் நவதானியங்களை நம்ம ஊற வைத்து நீர் அச்செடிக்கு விட்டு ஊறிய நவதானியங்களை அந்த மரக்கன்றுகளுக்கு உரமாக போட வேண்டும். கர்ம வினைகளை மேற்கொள்ள விருட்சக சாஸ்திரம் இப்படி ஒரு வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஸ்தல விருட்சங்கள் உண்டு. அந்த ஸ்தல விருட்சகத்தின் அருகில் நீங்கள் அமர்வது, நீங்கள் அந்த
ஆலயத்தின் கருவறைக்குள் அமர்வதற்கு ஒப்பானது. ஆலயத்தில் சுற்றி இருக்கும் அருள் அலைகள் ஸ்தல விருட்சம் விரகித்து வெளியிடுகிறது. திருவண்ணாமலை சென்றால் அங்கு மகிழ மரத்தடியில் சில நிமிடங்கள் அமர்ந்து உணர்ந்து பாருங்கள். நான் அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு இப்போ தான் மக்கள் அதிகமாக கூடுறதால இப்போ எனக்கு எந்த கோவிலும் அதிகமாக மக்கள் கூடுறதுனால நான் மோஸ்ட்லி போக மாட்டேன். அது ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் நான் போவேன். ஆனால் திருவண்ணாமலையில் மகிழ மரம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். சரி, திருவண்ணாமலை கூட விட்டுருங்க. நம்ம இப்போ இதுவரையும் நம்ம ஏதோ சின்ன சின்ன கோவிலுக்கோ இல்லை பெரிய கோவிலுக்கு நம்ம போவோம். அங்கே ஒரு தலைவருச்சம் இருக்கும். என்றைக்காவது அந்த மரத்தடியில் உட்காந்துருப்போம்னா யாருமே உட்காந்தே இருக்க மாட்டோம். நம்ம கோவிலில் சாமியை கும்பிட வெளியே வந்து உட்காருவோம். ஆனால் இது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைவிருச்சகம், ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தலைவிருச்சம் என்றால் என்ன சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் ஒன்று அதில் கொஞ்சம் போய் பாருங்கள். ஏன்னா தலைவிருச்சம்னாலே வந்து ஒரு கடவுள் அந்த மரத்து மூலியமாக மக்களுக்கு உணர்த்து இருப்பார். இல்லை அந்த மரத்தடியில் உட்காந்து கடவுள் உட்காந்துருப்பார். அதை வச்சு தான் கோவில் கட்டியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மரம் தெய்வீக மரமாகவே நம்ம வந்து பார்க்கப்படுகிறது. இது என்னென்னா, அதாவது அந்த ஆலயத்தின் கருவறைக்குள் அமர்வதுக்கு ஒப்பானது. அதாவது விருட்சங்கள் உண்டு. அந்த ஸ்தல விருட்சத்தின் கோவிலோட ஸ்தல விருட்சத்தின் அருகில் நீங்கள் அமர்வது, நீங்கள் அந்த ஆலயத்தின் கருவறைக்குள் அமர்வதுக்கு ஒப்பானது. அதாவது நம்ம சாமியோட உள்ள நம்ம வந்து ஐயரிங் வந்து நமக்கு அர்ச்சகரை வந்து உட்கார வைக்க விட மாட்டாங்க. நம்ம எப்படி எட்ட நின்று தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தலை விருட்சத்துக்கு அடியில் நம்ம உட்காரும்போது கருவறைக்குள்ளே நம்ம உட்கார்ந்த பலன் நமக்கு கிடைக்குன்றது தான் இந்த மெயினான ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அதுமாரி மேலே உட்காந்துடல. ஆனால் இனிமேல் இந்த மக்கள் எல்லாருமே வந்து தலை விருட்சக மரத்தில் நீங்கள் வந்து உட்காரும்போது கடவுள்கிட்ட நம்ம கருவறையில் உட்கார்ற மாதிரி நமக்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதுமாரி மக்கள் நீங்களும் உட்காருங்க. சுற்றி, அதாவது அந்த உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஆலயத்தை சுற்றி இருக்கும் அருள் அலைகளை ஸ்தல விருட்சம் கிரகித்து வெளியிட்டிருக்குது. அது நான் முன்னையே சொன்ன மாதிரி தான், இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற அந்த தூய சக்தி நமக்கு வந்து அந்த மரத்தடியில் நம்ம உட்காரும்போது, ஏன்னா ஆதி காலத்திலே வந்து கடவுள் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகும்போது மரங்கள் செடி கொடி அப்புறம் தான் மனிதன் உருவானான் இல்லைங்களா? அப்போ ஏதாவது ஒரு மரம், அந்த கடவுள் அந்த மரத்தை அடியில் உட்கார்ந்து அவர் மக்களுக்கு போதனை செஞ்சுருக்கலாம். இல்லை மரமாகவே ஒருத்தவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கலாம். ஏன்னா நிறைய அந்த காலத்தில் மரம்லாம் பேசுவோம், இல்லை நம்ம அது கதைகளில் படிச்சிருப்போம். ஏன்னா அதை புத்தரே வந்து அந்த போதி மரம்னால அரச மரம் தாங்க. அந்த மரத்தடியில் தான் அவர் ஞானம் பெற்றதாக நம்ம சொல்லியிருப்போம். அதே போல் தான் நம்ம வந்து ஒவ்வொரு கோவில் தலை விருட்சத்துலேயும் வந்து நம்ம உட்காந்து, எங்கேயோ உட்காந்து விட அந்த தலை விருட்சத்துக்கிட்ட உட்காந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் தியானம், ஒரு 5 இல்லை 10 நிமிஷமாக நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் தியானம், அதை இறைவனை முழுசாக அவரோட திருநாமத்தை நம்ம சொல்லி ஜபிக்கும்போது கருவறைக்குள்ளே நம்ம உட்கார்ந்த அந்த நிலைப்பாடு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த விருட்சங்களோட உங்களுக்கு திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட ஃபுல்லாகவே வந்து திரும்ப நீங்கள் ஒரு குறிப்பெடுத்து எடுத்துச்சுன்னா தெரியும். உங்களோட ஒவ்வொரு ஒரு விஷயமும் வந்து, இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு மரங்கள் இருக்குது. இது வந்து நான் வந்து பொதுவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, அதாவது திருமணத்துக்கும், அது தீர்க்க சுமங்கலிக்கும், இல்லை கல்விக்கும், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பொதுவான வழி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மரங்களும் நீங்கள் வந்து நடலாம். இது வந்து உங்கள் நட்சத்திரத்தைப்படி ஒரு மரம். இதையும் அதேமாரி கோவிலோட காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு கோவிலாக இருந்துச்சுன்னா அந்த கோவிலோட தென்மேற்கு திசை பக்கமாக நீங்கள் நடணும். இது வந்து அஸ்வினிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டி மரம், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் தான் இது. நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுங்க. நீங்கள் பிறந்தநாள் அப்போ உங்களோட மரம் எடுத்துமே நீங்கள் கோவிலில் நடலாம். இல்லை உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் இந்த மரத்தை வந்து வளர்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஏன்னா இது உங்களுக்கு அதாவது உதவியாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைமில் வந்து இதுக்கு நமக்கு ஆபத்து வராமல் நம்மளை வந்து பாதுகாக்கும் இந்த மரம். அதாவது இன்னொன்று ஒரு விஷயம்னா, இந்த உங்களோட நட்சத்திர அதிபதி வந்து ஒரு இடத்துல நீசமாக இருக்கலாம், இல்லை பாதிப்படைஞ்சிருக்கலாம், இல்லை அவருக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் நடுவது மூலியமாக உங்களோட நட்சத்திர அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை லக்னாதிபதி நட்சத்திரம் அப்படி இருந்தால் கூட நீங்கள் நடலாம். அது கூட அவர் வீக்காக இருந்தார்னா இந்த மரங்கள் மூலயமா நீங்கள் நடுறதால அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பலப்படுத்தும். இது வந்து அஸ்வினி பார்த்திங்கன்னா எட்டி மரம், பரணி வந்து நெல்லி மரம், கார்த்திகை வந்து அத்தி மரம், ரோகிணி வந்து நாவல் மரம், மிருகசிருஷம் கருங்காலி, திருவாதிரை செங்காலி, புனர்பூசம் மூங்கில், பூசம் அரசு, ஆயில்யம் புன்னை, மகம் ஆள், பூரம் வந்து புரசு, உத்திரம் வந்து இலந்தை, அஸ்தம் வந்து மகா வில்வம், சுவாதி வந்து மருதம், சித்திரை அகண்ட வில்வம், விசாகம் விலாமரம், அனுஷம் வந்து மகிழ மரம்,
கேட்டை வந்து பராய் மரம்னு ஒரு மரம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒன்று எது உங்களுக்கு புலப்படலையோ, நம்ம ஒரு சில மரங்கள் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டோம், ஒரு சில மரங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பேர் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கேட்டைக்கு வந்து பராய், மூலம் வந்து மரா அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. பூராடம் வந்து வஞ்சி மரம். உத்திராடத்துக்கு வந்து பலா மரம். திருவோணத்துக்கு வந்து எருக்கு. அவிட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரம். திருவோணத்துக்கு எருக்கு, அவிட்டத்துக்கு வன்னி மரம், சதயத்துக்கு வந்து கடம்பு மரம். அதை நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லைங்களா, கடம்பு மரம். அடுத்தது பூரட்டாதிக்கு வந்து மாமரம், உத்திரட்டாதிக்கு வந்து வேம்பு மரம், ரேவதிக்கு வந்து இலுப்பை மரம். இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தையும் நட்சத்திர அதிதேவதையுடன் பூஜை செய்தால் வாழ்வில் நலம் பெருகும் அப்படின்றத ஒரு மெயின் விஷயம். இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு எந்த மரம் வருதோ அதை முடிஞ்சால் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. வீட்டிலே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். தண்ணி ஊற்றி வளர்த்தாலே போதும், நீங்கள் உங்களே வளர்க்குற மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோவில்லையும் எங்கேயாச்சும் இந்த மரத்தை நட்டாலும், நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மாதிரி மரங்கள் அங்கே நடலாம். அதேமாரி உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு மரங்களும் நீங்கள் வந்து நட்டு பயன்பெறலாம். இதெல்லாம் வந்து 100% உண்மையான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் அது கிடச்சுன்னா உங்களோட கர்மா, ஒரு மரம் கன்று சாதாரண ஒரு கர்மா வந்து நமக்கு கழியுனாலே செடி கொடிகளுக்கு தினமும் நம்ம தண்ணி ஊட்டுறோம். அப்படி ஊற்றினா தான் நமக்கு பூர்வீக கர்மா, சஞ்சித கர்மான்ற கர்மா வந்து நமக்கு வந்து கம்மியாகும். நம்மளோட வாழ்வில் கொஞ்சம் நம்ம சுகமாக சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வாழணும்னா இந்த மாதிரி விருட்சக சாஸ்திரப்படி ஒரு மரங்களை நட்டு, ஒரு கன்றை நட்டு அதுக்கு நீர் ஊற்றுவதாங்க நமக்கு வந்து கர்மா வந்து நமக்கு வந்து விலகும் அப்படின்றதான் ஒரு மெயின் ஒரு விஷயம். அதில் சின்ன வயசில் ஒரு பிள்ளைகள் நீங்கள் வந்து குழந்தை பிறக்கிறது சொல்லுங்கள். அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு உண்டான மரம் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அது வாங்கிட்டு வந்து வீட்டில் நடுங்க. அப்படி நட முடியாத பட்சத்தில், இடம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோவிலில் எங்கேயாச்சும் ஒரு மழைக்காலங்களில் போயிட்டு அந்த மரங்களை நட்டு விட்டுவாங்க. அது தன்னால் அது வந்து வளர்ந்துடும். நீங்கள் எப்போல்லாம் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ முடிஞ்சால் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டு வரலாம். அதுமாரி வளர்க்கும்போது அந்த குழந்தைங்களும் உண்மையில் ஒரு நல்ல அறிவுள்ள குழந்தைங்க, நல்ல குழந்தையாக வரும். அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த மரத்தோட அந்த கர்மா, அதாவது அதுக்கு தண்ணி ஊற்றுறதாலையும் நட்டதாலையும் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்ததாலையும் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் நல்ல முறையில் இந்த குழந்தைகளும் வளரும் என்பது தாங்க இந்த நிதர்சனமான உண்மை. நீங்கள் இதை கடைப்பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி.